டே 16ங்க. இன்றைக்கி நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ணி கண்டினியூவாக தான் ஓட்டிகிட்ருக்கோம். இடையில மட்டும் 1 ஹவர் ஆஃப் பண்ணிட்டேன். 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஜோனுக்கு வந்தேன். இப்போ ஜோன் வந்தோடனே ஒரு ஜீனி ஆர்டர் போட்டிருக்கான். இந்த வியூ நல்லா இருக்குல்ல பார்க்க, அதனால தான் இங்கே நின்று விளாக் எடுத்துகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது. இந்த சைடு சுற்றியுமே காடு எதுவுமே இல்லை, டேரெக்டாக சூரியன் மட்டும் தெரியுதுல்ல. நம்ம லஞ்சில் 10 ட்ரிப்பு முடிச்சிட்டோங்க. ஸ்நாக்ஸில் இப்போ தான் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதுவும் பக்கமாக தான் டெலிவரி. இன்னும் இது இல்லாமல் 34 வீடியோ தான் இருக்குது. 34 வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே என் கையில் ஒரு 50,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். 50,000 இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ராவல் விளாக் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம நினச்சதை நடத்தி காட்ட வேண்டியதான். இப்போது 9 ஆகுதுங்க. 6 மணிலேருந்து ஒழுங்காகவே ஆர்டர் போடல. 6 மணிலேருந்து இப்போ வரைக்கும் 5 ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன். 11 to 6 அதுக்குள்ளே நம்ம 13 ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிச்சிட்டோம். நானும் ஃபஸ்ட் இன்சென்டிவ் 11 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன், முடிக்க முடியல. அவன் ஆர்டரே போட மாட்டான், நிறுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி கூட ஒரு இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணிட்டான். 2 ஆர்டர் பக்கமாக. 11 to 1 வரைக்கும் தான் புக் பண்ணியிருக்கேன். நம்ம செகண்ட் இன்சென்டிவ் முடிக்காமல் போகக்கூடாது. ஸ்லாட் 4 இன்றைக்கி தான் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சிருச்சிங்க. அமௌண்ட்டு 993 ரூபா வந்திருக்கு. இப்போ தாங்க முடிக்கவே விட்டான். 11 to 6 13 ட்ரிப்பு முடித்தேன். 6 மணிலேருந்து 12:30 வரைக்கும் 10 ட்ரிப்பு தான் போட்டிருக்கான். 6.5 மணி நேரமாக எழுதுட்டான் இந்த ஆர்டரையே. ஷிஃப்ட்டு நான் 1 மணி வரைக்கும் தான் புக் பண்ணிருந்தேன். அதனால் ஷிஃப்ட்டை ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாமார்ட்டில் ஒரு 3 ஆர்டரை போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ போட்டிருக்கான். இன்ஸ்டாமார்ட் ரிமூவ் ஆகலை. நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு ரிமூவ் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஒரு 3 days வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பயே ரிமூவ் ஆகலைன்னா மறுபடியும் அப்ளை பண்ணலாங்க. A few moments later. ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமான்னு இருக்குது. சும்மா நிற்க வச்சு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். இன்னும் 7 ஆர்டர் முடிக்கணும். அதில் ஒரு ஆர்டர் இப்போ வந்திருக்கு. இன்னும் 1.5 மணி நேரம் தாங்க இருக்குது டைமு. இப்போ டைம் 1:15 ஆகுது. ஜோனில் ஆர்டர் இல்லையா இல்லை நான் புக் பண்ண ஷிஃப்ட்டு மிஸ்டேக்கான்னு தெரில. ஃபஸ்ட்டே 11 to 3 மணி வரைக்கும் புக் பண்ணால் சும்மா குறைச்சிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 11 to 1 புக் பண்ணேன். அதில் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கிற மாதிரி குறைச்சிருக்கான். நம்ம ஒன்று நினச்சா அவன் ஒன்று நடத்தி டென்ஷன் படுத்திகிட்டே இருக்கான். இன்றைக்கி ஆர்டரே 6 மணிலேருந்து சரியாந்திர ஒஸ்ட்டாக இருக்குங்க. 2வது இன்சென்டிவ்க்கான ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அந்த 7ல் 1 வந்துருச்சுன்னு சொன்னாலங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். அவன் ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். 22 நிமிஷம் பக்கமாக வெயிட் பண்ணேன். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணேன். அன்அசைன் ஆப்ஷன் காமிச்சிது. கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அந்த ஃபுட்டுக்கான டெலிவரி கஸ்டமரும் அப்பார்ட்மெண்ட்டு மேலே போய் கொடுத்தா தான் அவர் வாங்கிப்பார். மேலெலாம் போய் கொடுக்க முடியாது. இவனே ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்டான், வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் அன்அசைன் பண்ணிட்டான் பாரு. அன்அசைன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கடுத்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் லாங் ஆர்டர் தான். இது ரொம்ப ஈஸி தாங்க டெலிவரி பண்ணுறது. அந்த கஸ்டமரை கேட்டில் வாங்கி சொன்னால் வாங்கிப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டு மேலே போகவும் அலோடும் கிடையாது. அதேமாரி ரூட்டும் ரொம்ப ஈஸியான ரூட்டு தான். இது சின்ன ரோடு. அதுக்கடுத்து மேலே பைபாஸ் ரோட்டில் போய் ஜாயின் பண்ணால் இன்னும் ரொம்ப ஸ்பீடாக போகலாம். டைம் என்ன 2 மணி ஆச்சு. அதுதான் ரொம்ப ஃபீலாக இருக்குது. என்னடா அது 2வது இன்சென்டிவ் முடிப்போமா முடிக்க மாட்டோமா அப்படின்ட்டுருக்கு. 2வது இன்சென்டிவ் முடிச்சிட்டுனா பிரச்சனை இல்லை. முடிக்கலைன்னா கம்முன்னு பண்ணுறக்கே வீட்டுக்கே போயிருக்கலாமா, நல்லா வச்சு தூங்கி இருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சி தோணிகிட்ருக்கோம். முடிஞ்சளவு முடிக்க தான் பார்ப்பேன். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு டக்குன்னு ஜோனுக்கு வந்துடுவோங்க. 3 மணிக்கு உள்ளே ஒரு 2 ஆர்டர் முடிக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். இது இல்லாமல் ஹைவே வந்துருச்சுங்க. இந்த பிரிட்ஜு மேலே தான் ஏறணும். நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம்ல, அதுவுமே இந்த பிரிட்ஜு மேலே தான் நம்ம டெஸ்ட் பண்ணோம். இனிமேட்டு செம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஹைவேயில் மட்டும்தாங்க மாடு நடமாட்டமே இருக்க மாட்டேக்கு. ஹைவேல இருந்துச்சுன்னா மாடு செத்துச்சு. மாடு அவுத்தொட்ட மேனிக்கே எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கான். இந்த ஃபங்க்ஷன் டைமு கறி நாள் அப்போது ரோட்டில் இருக்கிற மாட்டை பிடிச்சிட்டு போய் கசாப்புக்கு போட்டுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் லாபம் மட்டும் சம்பாதிப்பாங்க அந்த மாட்டினால. கஸ்டமரை முன்னே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கணும். இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி ஓகேண்ணா. உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்கிறாருண்ணா. ஒரே நிமிஷம் லைனில் இருங்கண்ணா.
இல்லை ஸ்விக்கி ஆர்டரு அவருக்கு கொஞ்சம் லிஃப்ட் ஒர்க் ஆகலையா? அதெல்லாம் உள்ளே போக முடியாது. அதுதானே அவர் வந்து வாங்கிக்கிறாரு. அந்த அதனால முடியாது. புரியல. ஃபோன் போட வருது. இந்தாண்ணா ஃபோன் லைனில் தானே இருக்கார் அவர். சொல்லுங்கள் சார், செக்யூரிட்டி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் ஹலோ. சரிங்க சார். என்ன பிளாக் சார்? சரிங்க சார். ரஞ்சித் அவர் பேர். நல்ல மனுஷன்பா அவர். டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு. ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு தாங்க ப்ராப்ளம். 106 ரூபா வந்திருக்கு. 96 ரூபா போகிறோன்னு சொல்லியிருந்தான். 7 மினிட்ஸ் வெயிட்டிங் டைமா. 2 ட்ரிப்பு வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய லாங்கு போனாங்க. 2 ட்ரிப்பு வரவே இல்லை. எஸ் 2 ட்ரிப்பு வந்துருச்சு. இன்னும் 5 ட்ரிப்பு தான் இருக்குது. டைம் வந்து இப்போ 2:15 ஆகுது. ஒரு 5 நிமிஷம் ஜோனுக்குள்ளே போயிடணும். அமௌண்ட் வந்து 1228 ரூபா வந்திருக்கு. 460 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். 350 ரூபா பெட்ரோல் கம்மியாக தீர்ந்து போச்சுங்க. இவன் கொடுக்குற அமௌண்ட் இருக்குது. எந்த ஆர்டருக்குமே ரிட்டன் ஆர்டரே வரவே இல்லை. பிளானிங் என்னன்னா, நம்ம வந்த வழியிலே நமக்கு போக வேண்டாம். இது ஹைவே தானே. ஹைவே ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே ஒரு நார்மல் ரோடு மாதிரி இருக்குது. இது மாதிரி நல்ல ரோடு. அந்த ரோட்டில் பூந்து போயிடலாங்க. ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆனால் போதும். நம்ம வந்த வழி ரெஸ்டாரண்ட்லேருந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு அது குறுக்கு வழி. இப்போது நம்ம இப்படி போனால் தான் டக்குன்னு ரீச் ஆக முடியும். ஆனால் இருந்தாலும் லாங்கு தான். ஆனால் வேகமாக ரீச் ஆகிடலாங்க போய். பைக்கோட வைப்ரேஷனில் இந்த ஓல்ட்ரு எப்படி ஆடுது பாருங்களேன். அது சுற்றுது கடப்படான்னு. வேணும் போய் தெரியுமா, கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டான். இவ்வளோ லூஸாக பண்ணுவான். டவுனுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஹைவேல வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 5 ஆர்டர் இருக்குது. 5 ஆர்டர் முடித்தா 710 நானும் இங்கே வந்து 1/4 மணி நேரமாக ஆகுது. ஒரு ஆர்டர் கூட வர மாட்டேங்குது. 5 ஆர்டரை கொண்டு போய் 3 to 5:30 டைமில் போட்டால் ஆர்டர் வரது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இன்னொரு 5 நிமிஷம் பார்ப்போம். அப்படி இல்லைனா வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. இன்றைக்கி அமௌண்ட்டு 1600 ரூபா பக்கமாக தான் ஓட்டியிருக்கோம். என் ஃப்ரெண்டும் வேறு வேலைக்கு வரலங்க. இல்லைன்னா அவன் வந்து தான் கூட கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். அவனுக்கும் எப்படி ஆர்டர் போட்டிருக்கான் அப்படின்ட்டு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, அவன் என்னை விடவே கொஞ்சம் நல்லா ஓட்டுவான். அவன் பைக் ஒன்று எடுத்திருக்கானா. அந்த பைக் வந்து கோயம்பேட்டில் இறங்கிருச்சு. இவன் வந்து கோயம்பேட்டில் போய் என் பைக் எடுத்துகிட்டு இங்கே அவனோட ரூமு வண்டலூருக்கு வந்தான். அதனால தான் இன்றைக்கி அவன் லீவ் போட்டுட்டான். நாளைக்கு மேபி வேலைக்கு வருவான்னு நினைக்கிறேன். அவன் பரவாயில்லைங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து இந்த வண்டியை சரி பண்ண வேண்டாம், உனக்கு செகண்ட் ஹேண்டில் வண்டி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி 2021 மாடல் CT 100 அந்த பைக் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பைக்கு நான் ஈவினிங் போய் பார்த்தேன். நல்லா தாங்க இருக்குது. அவன் முன்ன வச்சுருந்த வண்டி CT 100 தான். ஆனால் அதில் வந்து கிக்கர் மட்டும்தான் இருக்குது. 2012 மாடலு. அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸும் கிடையாது. நேமும் அவன் பேரில் மாற்றலை. இந்த வண்டி வாங்கினது அவன் எவ்வளவோ மேல் தான். நம்மளும் இது மாதிரி வாங்கியிருக்கலாம். வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. இந்த வண்டியை விற்க எனக்கு மனசு வராது. அதனால தான் இவ்வளவும் நம்ம யூடியூப் சேனலில் கூட இந்த பைக் ஹேண்டில் பேர் போட்டாவே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே வந்துடுவாங்க. அதுவும் ஒன்று இருக்குது. அதனால தான் எல்லாமே பார்த்து நினச்சிட்டு இந்த வண்டி விற்கக்கூடாது, கடைசி வரைக்குமே நம்ம கூட இருக்கட்டும், எவ்வளோ செலவு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம செலவு பண்ணி நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு விட்டுட்டாங்க. இது ஒரு ஜெப்டோ கம்பெனி இருக்குது. மளிகை பொருட்கள்லாம் டெலிவரி பண்ணுறது நம்மளதுலேயும் இருக்குது. இன்ஸ்டாமார்ட்னு பேரில் அதுலேயும் மளிகை பொருள் வந்து டெலிவரி பண்ணலாம், ஃபுட்டும் டெலிவரி பண்ணலாம். மேஜராக வந்து ஃபுட்டு தான் நம்மளது. இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. அவன் போடவே இல்லைங்க. அதனால் 3 to 5 ஷிஃப்ட்டை நான் வந்து கேன்சல் பண்ணி விட்டேன். போடாவா அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாரம் சரியாக சொதப்பில். இந்த சேலஞ்சிங் முடிச்ச வாட்டி நான் வேறு ஏதோ ஆப்பை யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்காங்க. ரொம்ப பண்ணுறான். அமௌண்ட்டு முன்ன மாதிரி கொடுக்குறதே இல்லை, கம்மியாக கொடுக்குறான். அதுக்கு ஒரு இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணிடுறான். டைம் ரொம்பவே வேஸ்ட் பண்ணுறான். ரொம்ப நேரம் லாகின்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னே இருக்குது. இன்னும் ஒரு 34 வீடியோ தானே இருக்குது. அது டக்குன்னு முடிச்சிடலாம்.
இந்த மாதம் அட்லீஸ்ட் 20 வீடியோ வச்சு அப்லோடு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு CT100 பைக்கை செகண்டில் வாங்கிட்டு வந்து காட்டும் போது நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. கரெக்டான வழியில் போயிருக்கான். பழைய பைக்கு வந்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணாமல் 2021 மாடலு, அதோட இன்சூரன்ஸ் இன்னும் 1 வருஷம் இருக்கான். பைக் பார்க்கவே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஸ்பீடோ மீட்டர் மட்டும்தான் போயிடுச்சு. நான் சொன்னேன் அது புதுசுமே மாற்றிக்கோ, ஸ்பீடோ மீட்டர் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும், நம்ம அப்பப்போ ஆயில் மாற்றிட்டே இருப்போம், எத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஆயில் மாற்றணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரீஒர்க் கடையில் கேட்டு பார்த்தா அவர் வந்து இந்த ஸ்பீடோ மீட்டர் பண்ண முடியாதுன்ட்டார். அதனால் நான் சொன்னேன் ஒன்றும் ஷோரூமில் கேளு, இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி காட்டினேன். ஆட்டோன்னு சொல்லிவிட்டு நான் ரெகுலராக ஆர்டர் பண்ணுற ஆப்பு தாங்க. அந்த ஆப் நல்ல ஆப்பு தான். இந்த வண்டிக்கு இக்னிஷன் கூட அந்த ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்பில் பார்க்கும்போது அந்த ஆப்பில் இருந்துச்சு. சப்போஸ் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா ஆட்டோங்கிற அந்த ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணு, வீட்டுக்கே வந்துடும், கேஷ் ஆன் டெலிவரியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க. டே 17 பிளாக் வந்து நான் மண்டே தான் எடுப்பேன். அதுக்கு பதிலாக வேறு எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா, அப்படி இல்லைன்னா அந்த 2 hours ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு பிளாக் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பிளாகு விடக்கூடாது, டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக போடணும். ஏன்னா இப்போ நம்ம டெய்லியும் வீடியோ போடுற மாதிரி தானே எடுத்திருக்கோம். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லி ஏதோ ஒரு சொதப்புள்ள வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் என்னென்னலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னு வீடியோ போட்டுட்ருக்கேன். நாளைக்கு லீவ் போடுறதுக்கு மொத்தம் 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அடுத்த வாரம் நம்ம 7 நாளுமே வேலை செய்ய போகிறோம். வீக்லி அமௌண்ட் வந்து 20,000 பக்கமாக எடுக்கணும். நம்மளோட கோல் அதுதான். அது ஒன்று. இன்னொன்று, நாளைக்கு ஒழுங்காக ஆர்டர் போட மாட்டாங்க. இன்றைக்கே ரொம்ப டல்லாகிட்டான், நாளைக்கு கண்டிப்பாக ஆர்டர் போட மாட்டான். நாளைக்கு எப்படி ஒன்று குறை வைப்பானா. அதனால் எதுக்கு நம்ம கண்டினியூவாக வேலைக்கு போய்கிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். எதிர்ச்சியாக லீவ் வர்றது வேறு, லீவ் எடுக்கணும்னு சொல்லி லீவ் போகிறது வேறுங்க. இப்போ எடுத்த 2 நாளுமே நான் எதிர்ச்சியாக தான் லீவ் போட்டுட்டேன். ஒன்று தூங்கிட்டேன், இன்னொன்று வந்து இவனே ஆஃப் பண்ணிட்டான். இப்போ நாளைக்கு நான் போகிறது தான் நானே போட போகிறேன் லீவு. நானே லீவ் போடுற மாதிரி இருந்தால் வர்றாது. இந்த அக்கா பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் லிஃப்ட்டு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் மேலே ஹைவேல ஏறிடுச்சுங்க. அந்த அக்கா மேலே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதனால தான் வேகமாக முறுக்கிட்டு வந்துட்டேன். ஃபேஸை காமிக்கணும் தானே, அந்த அக்கா ஃபேஸை காமிக்கல, மூஞ்சி சீலி போட்டு மறைச்சிருக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கு நான் லிஃப்ட்டு கொடுக்கலன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. என்னோடய சேஃப்டி எனக்கு ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் பார்த்து தான் மூவ் பண்ணுவேன். அவங்க மேலே எனக்கு ரொம்ப டவுட் வந்துருச்சு. அந்த அக்காவா அந்த அண்ணனான்னு தெரியல, மூஞ்சை வந்து மறைச்சிருந்தாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த பக்கம் தள்ளி வந்தவுடனே அவங்க ஹைவே மேலே ஏறிட்டாங்க. அதனால தான் நானே லீவ் போடுற மாதிரி இருந்தால் நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பயே முடிவு பண்ணி வச்சுப்பேங்க. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன்.